சென்னையில் மேலும் ஒரு மருந்து கம்பெனியில் போலீசார் தற்போது அதிரடி சோதனை நடத்தி வருகிறார்கள். மாநிலம் முழுவதும் மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள், மொத்த விற்பனை நிலையங்கள் மற்றும் மருந்து கடைகளில் காவல்துறையினர் துணையுடன் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி வருகிறார்கள். மருந்து தயாரிக்கப்படும் பொழுது அதற்கு கால நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஒரு உணவு பண்டம் எப்படி சமைத்த பின் ஒரு 6 மணி நேரம் 4 மணி நேரம் உட்கொள்கிறோமோ அதேபோல் மருந்துகளுக்கும் ஒரு நேரம் காலம் குறிப்பிடப்படுகிறது. இந்த மருந்து செய்தால் இது 3 வருடம் அல்லது 12 மாதம் 8 மாதம் என்று வரையறுக்கப்பட்டு இது குவாலிட்டி கண்ட்ரோல் மூலம் இதுக்கு வரையறுக்கப்பட்டு பல ஆராய்ச்சிகள் செய்து இந்த மருந்துடைய லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 12 to 1 year 2 year 3 years என்று பகுத்தாய்வுப்பட்டு அதற்கான கால நிர்ணயம் செய்யப்பட்டு அதில் அச்சிடப்பட்டு பொதுமக்கள் விநியோகத்துக்கு அளிக்கப்படுகிறது. Distribution is the process by which drug molecules enter the bloodstream, circulate through the body, and are transported to target sites of action. Distribution begins when drug molecules enter the blood from the liver where they have been metabolized. The molecules then travel all over the body via the vascular and lymphatic systems. It is from the capillaries that the molecules are distributed to target organs and tissues, as well as to tissues where they will exert no action, for example storage sites, sites of inactivation, and sites of excretion. The capillary wall is composed of a single layer of endothelial cells. The drug molecules diffuse across the endothelial cells of the capillary into the surrounding interstitial fluid and then into tissues. Because the drug molecules are delivered by the blood, the entry rate of a drug into a tissue depends on the rate of blood flow into the tissue mass, and the rate at which entry and exit of the drug molecules between blood and tissue equilibrates. Distribution may be uneven when there are differences in blood perfusion, tissue binding of the drug molecules, regional pH, and permeability of specific cell membranes. இல்லாத மருந்து எதையும் சொல்ல முடியாது. ஏன்னா எந்த ஒரு பொருளுக்கும் காலவரை உண்டு. ஏன்னா உலகில் ஏற்பட்ட அனைத்து பொருட்களுமே ஒரு காலத்துக்கு மேல் அது உபயோகப்படாமல் காலாவதிட்டு போகிறது. கண்டிப்பாக எல்லா மருந்து பொருளுக்கும் காலாவதியான நேரம் குறிப்பிடப்பட்டு கண்டிப்பாக உண்டு. அது மாதிரி எக்ஸ்பைரி டேட் இல்லாமல் எந்த ஒரு மருந்துகளும் கிடையாது. ஒரு மருந்து நிறுவனம் இதுக்காக தனியாக ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணும். அந்த ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் ப்ரொடக்ஷன் ஆன ஒரு பேட்ச் நம்பர் ஒரு 10 லட்சம் டேப்லெட் உதாரணமாக செய்கிறார் என்றால் அது விற்பனைக்கு 8 லட்சம் போய் மீதி 2 லட்சம் விற்க முடியாமல் போய் அது காலாவதியான அந்த எக்ஸ்பைரி டேட் ஆன பிறகு வைத்திருந்தால் அதுக்கு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணி அந்த ரெக்கார்டை கம்பெனியுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆர் குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர் யாராவது ஒருத்தர் அது இன்சினரேட் சொல்வார்கள். அதை கொண்டு போய் ஒரு இடத்தில் வைத்து கொளுத்தி விட வேண்டும். அப்படிதான் சார் இதுக்கு முழு பொறுப்பு கம்பெனி தான். இதை எடுத்து அதற்கான ரெக்கார்டு முதல்ல ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் இருக்கணும். இந்த ப்ரொடக்ஷனுக்கு இவ்வளோ சேலாக இருக்குது, மீதி ரிமைனிங்கில் இருக்குது, இவ்வளோ எக்ஸ்பைரி ஆகி போச்சு, இந்த டேட்டில் இது காலாவதியான பொருளை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிட்டோம், இந்த சூப்பர்வைசன் சொல்லி ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணி கன்சர்ன் சூப்பர்வைசர் பர்சன் மேனேஜர் சைன் பண்ணணும். ஸோ அப்போ தான் அதை கரெக்டாக நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். அந்த டிஸ்போஸ் கரெக்டாக இருக்கும். இது குவாலிட்டி கண்ட்ரோல் இந்த ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும். எந்த ஒரு பொருள் அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை ப்ரொடக்ஷன் பண்ணி மீதி ரிமைனிங் காலாவதி ஆனாலும் சரி, குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை பார்த்துட்டு அதை இன்சினேட் சொல்வார்கள். அது கொண்டு போய் கொளுத்தணும். அது வெளியில் எங்கேயும் அது கொட்டுவதற்கு ஏற்ற இடம் இருந்தால் அவங்களே தனியான இடம் வச்சிருப்பாங்க, அங்கே வச்சு கொளுத்தினு. அது ஆக்சுவலாக அது கொட்டவே கூடாது. ஏன்னா பொல்யூஷன் ப்ராப்ளம் வரும். மருந்துக்கு குறிப்பிட்ட காலம் இதுக்கு ஸ்டெபிலிட்டி ஸ்டடி பார்த்து ஒரு மருந்தோட ஸ்டெபிலிட்டி எல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு அந்த மருந்துடைய எக்ஸ்பைரி டேட்டின் முதலில் கேட்டிங்கன்னா அந்த எக்ஸ்பைரி டேட்டையும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி காலாவதியான மருந்து பொருளுக்கும் குவாலிட்டி கண்ட்ரோலும் QAவும் சேர்ந்து ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணி அதை டிஸ்போஸ் பண்ணுறதும் அவங்களுடைய முழு வேலையை குவாலிட்டி கண்ட்ரோல் மேலே தான். இன்னொரு பாயிண்ட் எல்லா மருந்து கடையிலும் ஃபார்மசிஸ்டே கிடையாது. எல்லாம் பார்ட் டைம் தான் வச்சிருக்காங்க. ஃபுல் டைம் ஃபார்மசிஸ்டே ஒரு சில கடையில் தர, ஒரு சில கடையில் கிடையவே கிடையாது. ஏன்னா ஃபுல் டைம் ஃபார்மசிஸ்ட் இருந்தால் மட்டும்தான் ஒரு பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்து இந்த நோயாளிக்கு இந்த மருந்தா அவங்க வெரிஃபை பண்ணி இந்த டேப்லெட் இந்த உடம்புக்கு தானே இந்த வியாதிக்கு வெரிஃபை பண்ணி கொடுக்கணும். இல்லையா பொதுமக்களும் மருந்து வாங்கினோடனே நமக்கு எழுதி கொடுத்த மருத்துவர்கிட்ட போய் திருப்பி கேட்கலாம், சார் இந்த மருந்து கொடுத்தாங்க இதை வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம மருந்து வாங்குற 5 நிமிஷம் இன்னொரு 5 நிமிஷம் மருத்துவர்கிட்ட திருப்பி போய் பார்த்தாலும் இந்த மாதிரி சமுதாயத்தில் இந்த மாதிரி ஏற்படுற காலாவதியான மருந்துகளும் போலி மருந்துகளையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். தமிழகத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஓட்டேரியில் சேர்ந்த டில்லிபாபு என்பவருடைய மகள் 3 வயது பெண் குழந்தை கீர்த்தி பிரியதர்ஷினி என்ற குழந்தைக்கு உடல்நல சரியில்லாமல் மருத்துவரிடம் போய் மருந்து வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த மருந்து வாங்கும்போது அந்த மருந்து எழுதி கொடுத்து டாக்டர் மருந்து எழுதி கொடுத்துருக்காரு. அதை வாங்கி கடையில் சாப்பிட்டதுக்கு அந்த குழந்தை இறந்துருக்கு. பட் சிம்பிள் ட்ரக் தான். அது ஏன்னு சொல்லி அவங்க பிற்பாடு பார்த்ததில்ல
அந்த ட்ரக் வந்து எக்ஸ்பைரி, அது காலாவதியான மருந்து கொடுத்ததுனால தான் அந்த குழந்தை இறந்து சொல்லிட்டு அவங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் அவங்க லாகின் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கேஸ். அது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆனது யாரும் வெரிஃபை பண்ணல. ஏன்னா இந்த ஒரு இறப்புக்கு காரணம் வந்து நோயின்னு நினைச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி காலாவதியானது வந்து யாரும் பாக்குறது இல்ல. ஈவன் நம்ம படிச்சவங்களாகட்டும் படிக்காதவங்களாகட்டும் நம்ம எக்ஸ்பைரி டேட்ன்றது யாரும் பாக்குறதே இல்ல. வடபழனி சின்மயா நகரில் காலாவதியான மருந்து விற்பனை செய்த மீனா ஹெல்த் கேர் என்ற நிறுவனத்திற்கு அவர்கள் சீல் வைத்தனர். இந்நிலையில் எழும்பூர் ஆறாமுதன் தெருவில் உள்ள மருந்து குடோன் ஒன்றிலும் காலாவதியான மருந்துகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்ததை தொடர்ந்து காவல்துறை துணை ஆணையாளர் திரு பாஸ்கரன் தலைமையில் காவல்துறையினர் அங்கு அதிரடி சோதனை நடத்தி வருகிறார்கள். மருந்து மாத்திரைகள் தயாரிக்கப்பட்ட தேதி மற்றும் காலாவதியாகும் தேதி ஆகியவற்றை அவர்கள் சரிபார்த்து வருகிறார்கள். பொதுமக்களுடைய ஒரு பெரிய தவறு என்னன்னா பில் வாங்கணும். எந்த ஒரு மருந்து வாங்கணும் பில் வாங்குறது இல்லை. ஒன்லி கிளைம் பர்பஸ் மட்டும்தான் பில் வாங்குறாங்க. ஒரு மருந்துகளும் 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பில்லு பேட்ச் நம்பரோட பில்லு கொடுக்குன்னு சொல்லி வாங்குங்க. அப்பதான் ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா இந்த மாதிரி எக்ஸ்பைரி டேட்டா என்னன்றதை நம்ம அந்த பிரச்சனையை கொண்டு போய் ஃபேஸ் பண்றது. ஏன்னா எதுவுமே எவிடன்ஸ் இல்லாம நீங்க போய் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னா யாருமே அந்த கேஸ் எடுக்க எந்த கடையில வாங்கலன்னு சொல்லுவாங்க. என் கடையில பில் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. இன்னொரு மருந்து கடைக்காரெல்லாம் இப்போ வந்து மாடர்ன் ஆகி போச்சு. இப்போ நிறைய சாஃப்ட்வேர் வந்துச்சு. மருந்து போடுறவங்க பில்லு போடுங்க, பில்லை போட்டு பே பண்ணிட்டு அப்புறம் மெடிசன் நீங்க வந்து பேஷண்ட் கொடுங்க. அப்போ பாத்தீங்கன்னா அதுல வந்து இப்போ என்ன பார் கோடிங் சிஸ்டம் வந்ததுனால அதுக்கே மானிட்டர் வச்சு பேட்ச் நம்பர் எக்ஸ்பைரி டேட் எல்லாம் பார் கோடிங்ல இருக்கிறதுனால நீங்க கையில எழுதுற வேலையோ கம்ப்யூட்டர் தட்டுற வேலையோ நீங்க டைரக்டா டேப்லெட்டை காமிச்சீங்கன்னா அதுல இருந்து பிரிண்ட் ஆகி வரப்போது பேஷண்ட் நேம், டாக்டர் நேம், அவங்க அட்ரஸ் எல்லாமே ஈஸியா கொடுத்து பில்லோட கொடுங்க. பொதுமக்களும் பில்லோட வாங்கினா இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம்.